அதாவது இந்த வீடியோ முழுக்க முழுக்க தாவேகா தொண்டர்களுக்கு ஆதரவாகவே இருக்கும். என்னடா சொல்கிற அப்படின்னா சத்தியமாக ஆதரவாகவே இருக்கும். ஏன்னா நான் நேற்று போய் பார்த்ததில் மதுரை, சிவகாசி, கன்னியாகுமரி, திருப்பூர், திருவாரூர், கோயம்புத்தூர், அப்படியே பல மாவட்டங்கள், திருவண்ணாமலை, விருதாச்சலம், விழுப்புரம், வேலூர், காரைக்குடி, புதுக்கோட்டை, இப்படி எல்லா மாவட்டத்தில் இருந்தும் 4000, 3000, 4000, 5000 பேர் வரைக்கும் பனையூர் அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா விருப்ப மனுவை வாங்கி தேர்தலில் போட்டியிடணும், இந்த தொகுதியில் நான் இந்த தொகுதிக்கு நான் ஏதாவது செய்யணும், என் தொகுதி மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும், அதுக்கு நான் என்னோட குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கணும் அப்படின்ற ஒரு முழு நோக்கத்துக்காக அவங்க வந்து கிளம்பி வந்திருக்காங்க. அவன் சாதாரணமாலாம் கிளம்பி வரல. பாதி பேர் நான் விசாரித்ததில் அன்ரிசர்வ்டில் வந்திருக்கான். ட்ரெயினில் கன்னியாகுமரியிலேருந்து, தூத்துக்குடியிலேருந்து, நான் ராமநாதபுரம், ராமேஸ்வரம்லாம் அன்ரிசர்வ்டில் வந்து, இல்லைன்னா முன்னாடியே இவங்க திடீர்னு தானே அறிவிச்சாங்க, கவர்மெண்ட் பஸ்ஸில், ப்ரைவேட் பஸ்ஸில் புக் பண்ணி ராத்திரி எல்லாம் பயணம் பண்ணி வந்து இங்கே சின்ன சின்ன மேன்ஷனு ரூம் எல்லாம் தங்கி காலையில் குளித்து கிளம்பி வெள்ளை சட்டையை போட்டு துண்டு எடுத்து போட்டு பொட்டை வச்சுக்கிட்டு எப்படியாவது போய் இன்றைக்கி அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி நாம் ஸ்கோர் பண்ணிடலாம், எப்படியாவது நம்ம தொகுதியை கைப்பற்றிடலாம், நம்ம சீட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கனவோடவே வீட்டில் எல்லார்ட்டையும் ஒரு நல்ல பாசிட்டிவான பதிலெல்லாம் சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காங்க. ஆனால் அந்த தொண்டர்களுக்கு தெரியாது நேற்று நடந்தது ஒரு நாடகம், கட்சி நடத்துனது ஒரு நாடகம். ஏன்னா கட்சி ஏற்கனவே ஆளுங்களை தேர்வு செஞ்சிருச்சு. நான் அந்த பட்டியல் வடிச்சிருக்கேன். நான் பொய் சொல்கிறேன் அப்படின்னா நான் பேர் தொகுதியோடு படிக்கிறேன். இது விஜய் 1-to-1 இன்டர்வியூ நடத்தினதுக்கப்புறம் இது வரலன்னா நீங்கள் என்ன கேளுங்க.